எல்லாருக்கும் வணக்கங்க. இதை நாம் பண்ணுனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நம்ம ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சுருப்போம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க. சில வேலைகள் வந்து நம்மளை விட 100 டைம்ஸ் வந்து பர்ஃபெக்ஷனாக யாராவது பண்ணால் கூட நாம் பண்ணுற திருப்தி வந்து நமக்கு கிடைக்காது. சர்ஜரி அப்படின்னு சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ண உடனே என் மைண்ட் செட் முதல்ல போனது வந்து வீட்டை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடணும், கிச்சனை ஒர்க்காக க்ளீன் பண்ணி வச்சிடணும். ஏன்னா சர்ஜரி முடிஞ்சு 3 மந்த்ஸ்க்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. அதுக்கு நான் முதல்ல வந்து சர்ஜரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கார்டன் க்ளீன் பண்ணுற வேலையை வந்து பண்ணேங்க. கார்டன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு குட்டி இடத்துல கொஞ்சம் செடிகள் மட்டும் வச்சுருந்தேன். ஆனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. சரி, ஒரு 3 மாதத்துக்கு நம்ம இதில் கை வைக்க முடியாது, ஸோ இதில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதிகமாக இங்கே இருந்தது பார்த்திங்கன்னா இந்த மொசு தலையும் தூதுவளை தாங்க ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருச்சு. ரோஸ் எல்லாம் வந்து 7 டேஸு ரெட் ரோஸ் எல்லாம் அப்படி பூத்துட்டு இருந்தது. எல்லாத்தையும் இந்த செடி வச்சு அமுத்திருச்சுங்க. ஸோ அந்த செடியை சங்காட்ட வெட்டியாச்சு. ஏன்னா இது நிறைய நாற்று முளைச்சிருக்குது, ஸோ அதில் வந்துடும் அப்படிங்கிறனால இந்த பெரிய செடியை வந்து ஃபுல்லாகவே வெட்டிட்டோம். அதை வெட்டிட்டு அதில் ஏகப்பட்ட முள் இருக்குங்க, பார்த்து க்ளீன் பண்ணணும். ஆனால் அவ்வளோ சத்து வாய்ந்த ஒன்றுங்க. இதை வந்து சட்னி, ரசம், அந்த பொடி, அப்புறம் வந்து நெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நானே வந்து ஆல்ரெடி ரசம் ரெசிபி, சட்னி ரெசிபி எல்லாமே வந்து தூதுவளையில் போட்டிருக்கேங்க. ஓரளவுக்கு முடிஞ்ச செடி எல்லாமே தேவையில்லாத செடி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரொம்ப சாஞ்சிருந்த அந்த இட்லி பூச்செடியெல்லாம் கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டு எல்லாம் கட்டி ஓர்ஸ் பண்ணிடலான்னு ஓர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மகிழ மரம் பார்த்திங்கன்னா லைனை முட்டுற மாதிரி போயிடுச்சுங்க. சரி, ஈபியிலேருந்து வந்து கட் பண்ணுறக்குள்ளே நாம் சொங்காட்ட கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மொத்தமாகவே கட் பண்ணியாச்சுங்க. இனி தளைஞ்சு வந்தால் அதுக்கப்புறம் வந்து மேலே போகாமல் ஹைட் போகாமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்காட்ட கட் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண கமலம், அப்புறம் வந்து இந்த வெத்தலை எல்லாமே படர்ந்துருந்ததுங்க. அது எதுவுமே கட்டாகாமல் அழுங்காமல் எடுத்து போட்டு இதை வந்து ஃபுல்லாக வெட்டி விட்டோங்க. 2 சைடுமே 2 மகிழ மரம் இருக்குது. ஒரு சைடு இருக்கிறத வெட்டிட்டு அந்த செம்பருத்தி, மல்லி செடி எல்லாமே கட்டிட்டோங்க. கட்டிட்டு இன்னொரு சைடு இருக்கிறதையும் வந்து வெட்டி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. கையோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தலையெல்லாம் உளுந்து கிடந்தது, எல்லாமே கூட்டி சுத்தமாக எடுத்து போட்டேங்க. இன்றைக்கி கார்டன் கை வச்ச நேரமோ என்னமோ தெரியல, மழை வந்துக்கிட்டே இருந்தது. ஊட்டியா இல்லை வந்து கோயம்புத்தூரா அப்படின்னு வந்து சந்தேகப்படுற அளவுக்கு நம்ம ஊர் கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. லைட்டான மழை, ஃபுல் மேகமூட்டமான கிளைமேட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜில்லுன்னு காற்று. உண்மையாலுமே இந்த கிளைமேட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. க்ளீன் பண்ண இடத்துல என்னென்ன செடி வாங்கியாந்து வச்சேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேங்க.